Hi, in the video scatter plot and heat maps பத்தி பார்க்க போறோம். So first scatter plot பத்தி பார்க்கலாம். So scatter plot மூலமா ஒரு டேட்டா செட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபீச்சர்ஸ்குள்ளே ஸ்ட்ராங் கோரிலேஷன் இருக்கா இல்லாட்டி வீக் கோரிலேஷன் இருக்கா அப்படின்ட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இங்கே கோரிலேஷன்னா என்ன அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் மூலிமா நம்ம டேட்டா செட்டில் ஏதாச்சும் அவுட்லைஸ் இருக்கா அண்ட் அந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற அந்த டேட்டா ஸ்ப்ரெட்னஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போது இந்த ஸ்கேட்டர் பிளாட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த லைப்ரரிஸை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணலாம். இப்போ இந்த செல்லில் நான் சில லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் Matplotlib லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் Matplotlibல இருக்கிற இந்த PyPlot மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் NumPy லைப்ரரியை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் PANDAS லைப்ரரியை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டை க்ரியேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட ரெண்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இதில் 7 வேல்யூஸ் இருக்குது. இது ஒரு லிஸ்ட். அண்ட் செகண்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் இதுலேயும் 7 வேல்யூஸ் இருக்குது அண்ட் இந்த சேல்ஸும் ஒரு லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளே ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம் யூஸிங் ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த 4 லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேட்டர் பிளாட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே இருக்கிற இந்த PyPlot மாடியூலில் இருக்கிற இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இப்போ ஸ்கேட்டர் பிளாட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியும் ஸ்கேட்டர் பிளாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே plt.subplots ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ல இப்போ ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு அண்ட் இதுக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வேரியபிள் நேமை பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல சேல்ஸ் வேரியபிள் நேமை பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள் செட் பண்ணணும். ஸோ அதனால இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ல set_x லேபிள் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு அண்ட் அதுக்குள்ள ஆட்ஸ் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கும் ஒரு லேபிள் செட் பண்ணணும். ஸோ அதனால ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ல set_y லேபிள் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு அண்ட் இதுக்குள்ள சேல்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல எக்ஸ் ஆக்சஸ்ல ஆட்ஸ் இருக்கு அண்ட் ஒய் ஆக்சஸ்ல சேல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லீனியர் ட்ரெண்ட் தெரியுது அண்ட் இங்கே ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே ஆஸ் த நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீசஸ் ஸோ லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸோட வேல்யூவும் ஒரு லீனியர் ட்ரெண்ட் காமிக்குது. ஸோ 10 இருக்கும்போது இங்கே சேல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அரௌண்ட் 100 அண்ட் 15 இருக்கும்போது 130 இருக்குது. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த சைடு இப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளாட்டில் ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது பிட்வீன் ஆட்ஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்ஸ் இன்க்ரீஸ் ஆக சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் மூலயமா தெரியுது. ஸோ இதுதான் நம்ம இங்கே இந்த டெஃபினிஷனில் பார்த்தோம். ஸோ ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபீச்சர்ஸ். ஸோ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணோன்னா when நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீசஸ் சேல்ஸ் will also increase அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இங்கே டேட்டா ஹேஸ் ஸ்ட்ராங் ஆர் வீக் கோரிலேஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ட்ரெண்ட் இருக்கிறதுனால இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா செட் லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு கஸ்டமர் ecommerce டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட்டோட நேம் ecommerce கஸ்டமர் அண்ட் அந்த டேட்டா செட் ஒரு CSV ஃபைல். ஸோ இப்போ இந்த CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக நான் PANDASல இருக்கிற இந்த ரீட் CSV ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை ரீட் பண்ண அப்புறமா இதை இந்த வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அண்ட் இந்த செல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லில் நம்ம இந்த டேட்டா செட்டை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா செட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த வேரியபிள்ஸ் இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமில் ஹெட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
ஸோ இது கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேட்டா செட்டில் இருக்கிற டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இகாமர்ஸ் டேட்டா செட். ஸோ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமரோட செஷன் லென்த், டைம் ஆன் ஆப் அண்ட் டைம் ஆன் வெப்சைட் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெம்பர்ஷிப் லென்த் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இவங்க ட்ராக் பண்ணி ஒரு டேட்டா செட்டில் வந்து இந்த டேட்டாவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கேட்டர் பிளாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்து ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற ஃபீச்சர் நேம்ஸ் ஆர் காலம்ஸ் நேம்ஸை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணோம்னா அந்த வேரியபிள் நேம் டாட் காலம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீச்சர் நேம்ஸ் ஆர் காலம் நேம்ஸ் மட்டும் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பிட்வீன் 2 ஃபீச்சர்ஸ். ஸோ எந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆன் ஆப் அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ இதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம பை பிளாட்டில் இருக்கிற இந்த சப் பிளாட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஃபிகர் சைஸை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது அண்ட் இதுக்குள்ள வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கணும் அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் வந்து நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற டைம் ஆன் ஆப் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் இருக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணுறோம் டைம் ஆன் ஆப் அப்படின்ட்டு அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லேபிள் செட் பண்ணுறோம் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் ட்ரெண்ட் லைட்டாக தெரியுது. ஸோ டைம் ஆன் ஆப் அதிகமாக இருந்துச்சுன்னா இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஷார்ட் லீனியர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. பர்ஃபெக்ட் லீனியர் ட்ரெண்ட்லாம் இல்லை, பட் ஆனால் இங்கே வந்து ஒரு லீனியர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு லைட்டாக தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே லீனியர் ட்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே டைம் ஆன் ஆப் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து டைம் ஆன் ஆப் அதிகமாக இருக்குது ஆஸ் வெல் அஸ் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்டும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த டாப்பில் இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து காமிக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த இகாமர்ஸ் ஆப்பில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஃபார் ஷுவர் அந்த இகாமர்ஸ் ஆப்பில் வந்து அவங்க நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டு பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து தெரியுது. ஸோ இங்கே வந்து டைம் ஆன் ஆப் அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஹேஸ் அ பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் நம்ம லைட்டாக கஸ்டமைசேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளில் இருக்குது அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட கலர்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸோட ஷேப் அண்ட் அதோட கலரை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ சேம் லைன் ஆஃப் கோட் தான் நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்கேட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 2 நேம்டு பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா s is equal to 50. ஸோ இது வந்து சைஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த பாயிண்ட்ஸோட கலரை வந்து நம்ம ரெட் கலராக மாற்றுறோம். ஸோ அதுக்கான நேம்டு பேராமீட்டர் தான் இது. அண்ட் அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நேம்டு பேராமீட்டர் தான் இது. மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த 3 நேம்டு பேராமீட்டர் மட்டும் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த கோடில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேட்டர் பிளாட் தான் இங்கே இருக்குது. பட் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் இப்போது எக்ஸ் இந்த சர்க்கிளுக்கு பதிலாக எக்ஸாக வந்து ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட கலர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட சைஸும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த நேம்டு பேராமீட்டர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லிட்டில் கஸ்டமைசேஷன் வந்து ஆட் பண்ணலாம் டு த ஸ்கேட்டர் பிளாட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 காலம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருந்துச்சு, இன்னொரு ஃபீச்சர் வந்து ஒய் ஆக்சஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்டாக வந்து இன்னொரு ஆக்சஸில் வந்து இன்னொரு ஃபீச்சரை வந்து ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது எப்படி வந்து நம்மளோட ஸ்கேட்டர் பிளாட் வந்து மாறும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம
பைப்ளாட்டில் இருக்கிற இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து ஃபிகர் சைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து டைம் ஆன் ஆப் வேல்யூ வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் அ டேட்டா செட் அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே வந்து சைஸ் வந்து 50 இருக்கணும். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட சைஸ் வந்து 50 இருக்கணும் அண்ட் அதோடு சேர்த்து நம்ம சி அப்படின்ட்டு இன்னொரு நேம்டு பேராமீட்டர் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ சினா ஒன்றும் இல்லை, இங்கே ப்ரீவியஸாக வந்து நம்ம சியில் வந்து கலர் வந்து செட் பண்ணோம்ல. ஸோ இங்கே வந்து சியில் வந்து கலர் செட் பண்ணாமல் நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற இன்னொரு காலம் வேல்யூஸை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த காலம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப். ஸோ சியில் வந்து நம்ம கலர் தான் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ ஆனால் இங்கே சியில் வந்து இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி அசைன் ஆகும்போது நம்மளோட ஸ்கேட்டர் பிளாட் வந்து எப்படி மாறும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இன்னொரு நேம்டு பேராமீட்டர் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளாக ரெப்ரசென்ட் ஆகாது, இன்ஸ்டெட் எக்ஸ் ஷேப்பில் வந்து ரெப்ரசென்ட் ஆகும் அண்ட் நீங்கள் வந்து கலர் மேப் அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் மேப் இஸ் ஈக்குவல் டு ரெட்ஸ். ஸோ இந்த கலர் மேப் நேம்டு பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்றதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணுறோம் டைம் ஆன் ஆப் அப்படின்ட்டு அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து இன்னொரு லேபிள் இங்கே செட் பண்ணுறோம். ஸோ இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்ட்டு அண்ட் ஃபைனலாக வந்து ஃபிகர் ஆப்ஜெக்டில் வந்து கலர் பார் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட்டோட ரிசல்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம் அண்ட் அதுக்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணுறோம் லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் எதுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்போ குவிக்காக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, ஒய் ஆக்சஸ் இருக்குது, இப்போ தேர்டாக வந்து இன்னொரு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டுக்கும் உள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஸ்கேட்டர் பிளாட்டில் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து ஒரே டார்க் கலர் தான் இருந்தது. ஸோ டார்க் ரெட் கலர். பட் ஆனால் இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் டேட்டா பாயிண்ட்ஸில் வந்து ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பிரைட்டாக இருக்குது அண்ட் ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து டல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப். ஸோ லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் வேல்யூ வந்து இஸ் பிட்வீன் 1 to 6. ஸோ ஒரு பர்சனோட லென்த் ஆஃப் மெம்பர்ஷிப் 1 இருந்துச்சுன்னா அவங்க ரெப்ரசென்ட் ஆகியிருக்கிற அந்த பாயிண்ட் வந்து டல் கலரில் இருக்கும் அண்ட் இன்கேஸ் ஒரு பர்சனோட லென்த் ஆஃப் மெம்பர்ஷிப் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த டேட்டா பாயிண்ட் வந்து பிரைட் கலரில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட் கலர் கோடிங் வந்து செட் பண்ணியிருக்கோம். கிரேடியன்ட் கலர் கோடிங்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து டல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரைட்டாக வந்து இந்த கலர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ எப்படி வந்து டல்லாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து பேஸ்ட் ஆஃப் வந்து லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப். ஸோ ஒரு பர்சனோட லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து டல் கலரில் ரெப்ரசென்ட் ஆகணும் அண்ட் அவங்களோட லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரு பிரைட் கலரில் வந்து ரெப்ரசென்ட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இங்கே சியில் வந்து டைரெக்டாக ரெட் கலர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாமல் நம்ம லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப்போட வேல்யூஸை வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக் டாட் கலர் பார் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபிக் டாட் கலர் பார் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேட்டர் பிளாட் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இங்கே இருக்கிற அந்த கலர் பார், அந்த கிரேடியன்ட் கலர் பார் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிரேடியன்ட் கலர் பார் இங்கே வர்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த லாஸ்ட் லைன் ஆஃப் கோட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபிக் டாட் கலர் பார்க்குள்ளே வந்து இந்த ஸ்கேட்டர் பிளாட்டோட ரிசல்ட்டை பாஸ் பண்ணுறோம் அண்ட் அதுக்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம் லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கலர் பார் அண்ட் அதுக்கு ஒரு லேபிள் வந்து இங்கே அசைன் ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் அலாங் வித் த தேர்ட் ஆக்சஸை வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மூலமா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஸ்கேட்டர் பிளாட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணோம். இப்போது 2 ஸ்கேட்டர் பிளாட் சைட் பை சைடில் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பைப்ளாட்டில் இருக்கிற சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம
ஃபிகரோட லே அவுட்டில் வந்து 1 row இருக்கணும் அண்ட் 2 column இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம 2 ஸ்கேட்டர் பிளாட்டை வந்து சைட் பை சைடில் வந்து ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ஃபிகர் சைஸை வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட இண்டெக்ஸ்க்குள்ளே வந்து 0 பாஸ் பண்ணும். அண்ட் இதுக்குள்ளே வந்து டாட் ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் ஆன் வெப்சைட் அந்த வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்டை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட சைஸை வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம் as 50. அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கலர் கோடிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கலர் கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெட் ப்ளூ அப்படின்னு கொடுக்காம கலர் கோடிங் பேஸ்ட் அப்பான் another வேரியபிள், ஸோ ஆன் another ஃபீச்சர் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் கோடிங் பேஸ்ட் அப்பான் டைம் ஆன் ஆப். ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸோட கலர்ஸ் வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ டல்லாக இருக்கும், ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பிரைட்டாக இருக்கும் பேஸ்ட் அப்பான் த டைம் ஸ்பெண்ட் ஆன் ஆப். ஸோ இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளாக ரெப்ரசென்ட் ஆகாமல் எக்ஸ் மார்க்காக வந்து ரெப்ரசென்ட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸோட கலர் கோடிங்க்கு வந்து CMAP is equal to reg அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த CMAPல வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க் தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கோடிங் வேல்யூஸ் வந்து இங்கே அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டில் இருக்கிற எக்ஸ் லேபிள் வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து டைம் ஆன் வெப்சைட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டில் இருக்கிற ஒய் லேபிளுக்கு வந்து இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டுக்கான கோட். இப்போது செகண்ட் ஸ்கேட்டர் பிளாட்டுக்கான கோட் தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1 வந்து பாஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து அகெயின் ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் ஆன் ஆப் வந்து இப்போது மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட சைஸ் வந்து 50 இருக்கணும். அண்ட் இதோட கலர் கோடிங் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து பேஸ்ட் அப்பான் லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கலர் கோடிங் கொடுத்துடலாம். ஸோ இங்கேயும் வந்து நான் லென்த் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு மாற்றிடுறேன். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளாக ரெப்ரசென்ட் ஆகக்கூடாது, இன்ஸ்டெட் எக்ஸ் ஷேப்பில் வந்து ரெப்ரசென்ட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட கலர் கோடிங் மேப் வந்து ரெட்ஸ் அப்படின்ட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செகண்ட் ஸ்கேட்டர் பிளாட்டோட எக்ஸ் லேபிளில் வந்து டைம் ஆன் ஆப் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஒய் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு ஒய் லேபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போது 2 ஸ்கேட்டர் பிளாட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் சைட் பை சைட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பைப்ளாட்டில் இருக்கிற இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ஃபிகர் லேஅவுட் வந்து வில் பி ஹேவிங் 1 row and 2 columns அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபிகரோட சைஸ் வந்து வில் பி 12,6 width and height அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிகரோட லேஅவுட். ஸோ இங்கே 1,2 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணதுனால 1 row and 2 columns. ஸோ அது மாதிரி ஒரு லேஅவுட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு அரே. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம இந்த சப்ளாட்ஸில் வந்து லேஅவுட் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 1 row and 1 column கிடச்சிரும். ஸோ அதனால இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து அரேவாக இருக்காது, ஜஸ்ட் டேரெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அரேவாக கிடச்சிருக்கு. ஸோ அரேனா ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுது. அண்ட் இந்த செகண்ட் பிளாட்டை வந்து இந்த செகண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்டில் தான் வந்து நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து இன்னொரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு AX அண்ட் இண்டெக்ஸில் வந்து 0 அப்படின்ட்டு பாஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி 0ன்னு பாஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்குள்ளே வந்து நம்ம ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்
ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஎக்ஸ் அண்ட் இண்டெக்ஸில் வந்து 0 பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் வந்து டைம் ஆன் வெப்சைட் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம், நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற டைம் ஆன் வெப்சைட் வேல்யூ. அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸோட சைஸை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கலர் கோடிங் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல இது மாதிரி ஒரு கிரேடியன்ட் கலர் கோடிங். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ரெட் ப்ளூ அப்படின்ட்டு கொடுக்காம லென்த் ஆஃப் மெம்பர்ஷிப் வேல்யூஸை பேஸ் பண்ணி இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கலர் கோடிங் வந்து செட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளாக ரெப்ரசென்ட் ஆகாமல் எக்ஸ் ஷேப்பில் வந்து ரெப்ரசென்ட் ஆகுறதுக்கு நம்ம இந்த நேம்டு பேராமீட்டர் இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கலர் கோடிங்க்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து CMAP = reg அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் கோடிங் வேல்யூஸ் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ அந்த கலர் கோடிங் வேல்யூஸை நீங்கள் வந்து இந்த லிங்க்லேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி இங்கே வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் செட் பண்ணுறோம். ஸோ டைம் ஆன் வெப்சைட் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்டுக்கோட ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் செட் பண்ணுறோம், இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே ஒரே ஸ்கேட்டர் இந்த பிளாட்டில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்கேட்டர் பிளாட் பிட்வீன் டைம் ஆன் வெப்சைட் அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ எப்படி வந்து இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து இன்னொரு ஸ்கேட்டர் பிளாட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த செகண்ட் பிளாட்டில் நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணோம்னா இந்த செகண்ட் பிளாட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் வந்து இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1 பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்கேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து டைம் ஆன் ஆப் வேல்யூஸை வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட்டை வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட சைஸை இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கலர் கோடிங் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ லென்த் ஆஃப் மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கலர் கோடிங் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். அண்ட் இந்த கலர் கோடிங்க்கு வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கோம், ரெஜ் அப்படின்ட்டு. அண்ட் இந்த செகண்ட் பிளாட்டோட எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லேபிள் செட் பண்ணியிருக்கோம் இங்கே டைம் ஆன் ஆப் அப்படின்ட்டு. அண்ட் இதோட ஒய் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லேபிள் செட் பண்ணியிருக்கோம், இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 2 ஸ்கேட்டர் பிளாட்ஸ் சைட் பை சைட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேட்டர் பிளாட்ஸ் சைட் பை சைடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த இகாமர்ஸ் வெப்சைட் டைம் ஸ்பெண்ட் ஆன் இகாமர்ஸ் வெப்சைட் அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். அண்ட் இந்த செகண்ட் ஸ்கேட்டர் பிளாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து டைம் ஸ்பெண்ட் ஆன் த இகாமர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் இயர்லி அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கேட்டர் பிளாட்டை பார்க்கும்போது டைம் ஆன் ஆப்பில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு லீனியர் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. இங்கே டைம் ஆன் வெப்சைட் இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு லீனியர் ட்ரெண்ட் தெரியல. ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து டாப் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாட்டமில் ஸ்டார்ட் ஆகி இந்த டாப் ரைட் அந்த சைடு வந்து போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா டைம் வந்து ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபார் ஷுவர் அந்த வெப்சைட்டில் வந்து நிறையா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கலர் கோடிங் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர் கோடிங் வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து லென்த் ஆஃப் த மெம்பர்ஷிப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம 2 ஸ்கேட்டர் பிளாட்ஸ் சைட் பை சைடு வந்து பிளாட் பண்ணி அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும்.